3 மாதம் ஆவாரம்பூ டீ குடித்தேன். சர்க்கரை அளவு இதுதான். என்னுடைய 35 வருஷ சர்க்கரை நோய் மருத்துவ அனுபவத்தில் ஏன்ட்ட அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி, சர்க்கரை நோய்க்கு ஆவாரம்பூ சாப்பிடலாமா அப்படிங்கிற கேள்வி தான். இன்னைக்கு சர்க்கரை நோய்க்கான சிகிச்சை என்ன அப்படின்னு நம்ம ஃபேஸ்புக்லையும் கூகுள்லையும் யூடியூப்லையும் போய் தேடினா சர்க்கரை அப்படின்னு அடிக்கிறதுக்கு முன்னாடி ஆவாரம்பூ வந்து விழுந்துருது. என்னுடைய பேஷண்ட் ஒருத்தர் சர்க்கரைக்கு மாத்திரையெல்லாம் வேண்டாம், நான் ஆவாரம்பூ அல்லது ஆவாரம்பூ பவுடர் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 90 நாள் சாப்பிட்டார். இதை நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக எடுத்துக்கிட்டு தொடர்ச்சியாக இரத்த பரிசோதனை செஞ்சுக்கிட்டே வந்தேன். அவருக்கு சர்க்கரை குறைஞ்சிச்சா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதனால வீடியோவை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். உண்மையிலே ஆவாரம்பூ சர்க்கரையை முழுசாக குறைக்குமா? அப்படி குறைக்கும்னா எவ்வளவு சாப்பிட்றது, எவ்வளவு நாளைக்கு சாப்பிட்றது? ஆவாரம்பூ சாப்பிட்றதுனால எதுவும் பக்க விளைவுகள் இருக்கா? இதை பற்றியெல்லாம் அறிவியல் பூர்வமான ஆதாரங்களோட நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. இந்த சேனல் மூலம் கிடைக்கிற பணம் ஏழை சர்க்கரை குழந்தைகள் இன்சுலின் வாங்க பயன்படுத்துகிறோம். அதனால அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. எங்கள் மருத்துவமனை சர்க்கரைக்கு மட்டுமல்ல, சர்க்கரையினால் உருவாகக்கூடிய நீண்டகால புண், 3 வருஷ புண், 5 வருஷ புண், இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் RFCS அப்படின்ற ஒரு மெத்தட் மூலமாக 2 மாதத்தில் ஆற்றிடுறோம். இதை நீங்கள் பார்க்கணும்னா ஸ்ரீ பார்வதி ஹாஸ்பிட்டல்.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் அங்கே பிளாக்ல கேஸ் ஸ்டடின்னு கிளிக் பண்ணுங்க. ஆதாரத்தோட கொடுத்துருக்கோம், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 34 வயசு தம்பியும் அவங்க அம்மாவும் எங்கள் மருத்துவமனைக்கு வந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு 13 வருஷமாக சர்க்கரை இருக்குது. 13 வருஷமாக எங்கள் மருத்துவமனையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துடுவாங்க, சர்க்கரையை பார்ப்பாங்க, அதற்கு ஏற்ப மாத்திரை எழுதி கொடுப்போம், வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த 13 வருஷத்தில் எந்த பிரச்சனைக்காகவும் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகவும் இல்லை. 14ஆம் தேதி வர சொன்னால் 14ஆம் தேதி கரெக்டாக வந்துடுவாங்க. வர்ற அன்னைக்கு நான் ஒருவேளை லீவாக கூட இருக்கலாம், ஆனால் அவங்க கரெக்டாக 14ஆம் தேதி வந்துருவாங்க. அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்ட் லேடி அவங்க. அவங்க பையன் வெளியூர்ல வேலை பார்க்குறாரு. அங்க ஒரு மெடிக்கல் செக்கப் எடுத்திருக்கிறாங்க. அந்த செக்கப்ல அவருக்கு சர்க்கரை இருக்கு அப்படின்னு உறுதியாயிடுச்சு. வைத்தியம் பாருங்க அப்படின்னு சொன்னப்ப அங்க அவர் மறுத்துட்டு அம்மாவை கூட்டிட்டு எங்க மருத்துவமனைக்கு வந்தார். அவர் வந்தப்ப அவருடைய சர்க்கரையோட அளவு 288, 3 மாசம் ஆவரேஜ் HbA1c 11.8 இருந்துச்சு. அவருக்கு டயட் கவுன்சிலிங் எல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு மாத்திரை எழுத போகும்போது, சார் எனக்கு மாத்திரையெல்லாம் வேண்டாம், அம்மா மாதிரி என்னால் தொடர்ச்சியாக மாத்திரையெல்லாம் போட முடியாது, எனக்கு மாடர்ன் மெடிசின் மேலே எல்லாம் பெரிய நம்பிக்கை இல்லை, எனக்கு நேட்டிவ் மெடிசின் தான் பிடிக்கும், நேட்டிவ் மெடிசினில் நான் ஆவாரம்பூ சாப்பிட போகிறேன், எனக்கு மாத்திரை வேண்டாம் அப்படின்னு பிடிவாதமாக இருந்தார். அம்மாவுடைய வற்புறுத்தலுக்காகத்தான் நான் இங்கே வந்தேன். சர்க்கரை இருக்குன்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், நான் ஆவாரம்பூ சாப்பிட்றேன், எனக்கு மாத்திரை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். அவங்க அம்மா, என்ன சார் இப்படி புரிஞ்சுக்காம பேசுகிறான், என்ன சொன்னாலும் அவனுக்கு புரிய மாட்டேங்குது, நீங்கள் சொல்லுங்க சார் அப்படின்னு கண்ணீரோட சொன்னாங்க. நான் தெளிவாக சொல்லிட்டேன், அம்மா இது அவருடைய முடிவு, அவருடைய உடம்பு, அவர் மாத்திரை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம வற்புறுத்தக்கூடாது. அப்படின்னா உடம்பு கெட்டு போயிடாதா சார்? நிச்சயமாக கெட்டு போகும், அதுக்கு ஒரு வழி இருக்குது, இப்போ நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்கிட்ட சொன்னேன், தம்பி உங்கள் பாணியிலே நீங்கள் ஆவாரம்பூ சாப்பிடுங்க, 90 நாள் சாப்பிடுங்க. இந்த 90 நாளில் ஆவாரம்பூ சாப்பிட்டு சர்க்கரை குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை சாப்பிடுங்க, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதே நேரத்தில் இந்த 90 நாளில் சர்க்கரை குறையலைன்னா நான் எழுதி கொடுக்குற மருந்தை உங்களுக்கு இல்லாட்டியும் அம்மாவுக்காக நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு உணவு கட்டுப்பாட்டு ஆலோசனை எல்லாம் சொன்னோம். அந்த ஆலோசனைப்படி நான் உணவு கட்டுப்பாடும் பண்ணிக்கிறேன், ஆவாரம்பூ சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நீங்கள் சர்க்கரைக்கு ஆவாரம்பூ மட்டும் சாப்பிட்றீங்களா, சாப்பிட்டு சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. 15 நாள் கழிச்சு அவர் வந்தார். அப்போ அவருடைய சர்க்கரையோட அளவு என்ன அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. அப்போ அவருடைய 3 மாச சர்க்கரையோட அளவு 11.2. அடுத்து அவரை 1 மாசம் கழிச்சு வர சொன்னேன். 1 மாசம் கழிச்சு வந்தார். அப்ப அவருடைய சர்க்கரையோட அளவு என்ன நீங்களே பாருங்க. அப்ப அவருடைய 3 மாச சர்க்கரை, அதாவது HbA1c யோட அளவு 10.8. அடுத்து அவரை 2 மாசம் கழிச்சு வர சொன்னேன். அப்ப அவருடைய சர்க்கரையோட அளவை காட்டுறேன் பாருங்க. அப்ப அவருடைய 3 மாச ஆவரேஜ் சர்க்கரையோட அளவு, அதாவது HbA1c யோட அளவு 10.4. அப்ப அவர் என்கிட்ட சொன்னாரு, நேட்டிவ் மெடிசின் சர்க்கரையை குணப்படுத்துறதுக்கு நாள் ஆகும் அப்படின்னாரு. இப்போ நான் உங்களை வற்புறுத்தல, நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் 3 மாசம் கழிச்சு வந்தார். அப்ப அவருடைய சர்க்கரையோட அளவை காட்டுறேன். அவருடைய 3 மாச ஆவரேஜ் சர்க்கரையோட அளவு 10.2. அதை பார்த்ததும் அவருடைய உறுதி குறைய ஆரம்பிச்சிருச்சு. சார் நான் ஆவாரம்பூ மட்டும் சாப்பிடல, அதோட சேர்ந்து சில
கொடிகள் இருக்கு, அதையும் சேர்த்து சாப்பிட போறேன்னாரு. தாராளமா சாப்பிடுங்க, இன்னும் ஒரு மாசம் டைம் எடுத்துக்கோங்க, அதுக்கு பின்னாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சு வச்சேன். என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அந்த புத்தகத்தை அவர் வாங்கிட்டு போய் படிக்க சொன்னேன். சர்க்கரை நோய் பற்றிய இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல புக் வேணும் அப்படின்னு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து 4 மாசம் கழிச்சு வந்தார். அப்ப அவருடைய சர்க்கரையோட அளவு என்ன நீங்களே பாருங்க. அவருடைய 3 மாசம் HbA1cயோட அளவு 9.8, நார்மல் 7% இருக்கணும், இப்ப இருக்கிறது 9.8. இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அவருக்கு டைம் கொடுத்தேன். ஒன்னும் யோசிக்க வேணாம் சார், மாத்திரை எழுதித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை எழுதி வாங்கிட்டு போயிட்டார். போறப்ப அடுத்து நான் எப்போ பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு கேட்டாரு. ஒரு குளுக்கோமீட்டரை வாங்கிக்கிறங்க, நீங்களே உங்களுக்கு எப்பப்போ தோணுதோ அப்பப்பெல்லாம் டெஸ்ட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க, வரும்போது கொண்டுட்டு வாங்க, 3 மாசம் கழிச்சு வந்தா போதும் அப்படின்னு அவருக்கு சொல்லி அனுப்பிச்சேன். அப்படி 3 மாசம் கழிச்சு அவர் வந்தார். அப்போ அவருடைய பிளட் சுகருடைய அளவு நீங்களே பாருங்க. 3 மாசம் கழிச்சு அவருடைய HbA1cயோட அளவு 7.2. இடையில பார்த்த சர்க்கரையோட அளவெல்லாம் ஒரு பேப்பர்ல அழகா எழுதி கொண்டு வந்தார். அந்த அளவுகள் எல்லாமே சர்க்கரை நல்லா குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத காட்டுச்சு. நான் ரொம்ப நாள் ஆவாரம்பூ சாப்பிட்டுட்டு இருக்கேன், சர்க்கரையை குறைக்காதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. முதல்ல ஆவாரம்பூவை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஆவாரம்பூ ஆவாரை, தலபோடம், ஆகுளி, ஆவிரை, மேகாரி இப்படி பல பேர்ல அழைக்கப்படுது. இதோட வேர், இலை, பூ, பட்டை, விதை அனைத்துமே மருத்துவ குணம் கொண்டது. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டா அப்படின்ற மருத்துவ பழமொழியே இருக்கு. ஆவாரம் அல்லது ஆவாரம்பூ செடி இந்திய பாரம்பரிய மருத்துவ முறைகளான ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவத்தில் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்படும் மிக மிக முக்கியமான ஒரு மூலிகை செடி. இதோட அறிவியல் பெயர் சென்னா ஆரிகுலேட்டா. 15ஆம் நூற்றாண்டுல ஆயுர்வேத நூல்கள்ல இந்த ஆவாரம் செடி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் அப்படின்னு குறிப்புகள்லாம் இருக்கு. அதே மாதிரி ஆவாரம் செடியோட எல்லா பகுதியிலையும் மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு அப்படின்ற குறிப்புகள்லாம் இருக்கு. அறிவியல் ஆய்வுகள் மூலமாக ஆவாரம் செடியில் உள்ள அனைத்து பாகங்களிலும் பல சக்தி வாய்ந்த மருத்துவ வேதிப்பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு. அதுல பிளேவனாய்ட்ஸ், டானின் இந்த மாதிரி மருந்துகள் நிறைய இருக்கு. என்ன சார் நீங்க இவ்வளவு ஆய்வுகள்ல ஆவாரம்பூ சர்க்கரையை கட்டுப்படுத்தல அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க, இப்ப மருத்துவ குணம் மிக்கது அப்படின்னு நீங்களும் சொல்றீங்க, இப்ப எது உண்மை அப்படின்ற குழப்பம் உங்களுக்கு வரும். ஆவாரம்பூ, ஆவாரம் செடியை பத்தி நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்திருக்கு. 30 வருடங்களா ஒரு ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்கு. அதுல சர்க்கரையை குறைக்குமா குறைக்காதா அப்படிங்கிற முடிவுகள் வெளிவந்திருக்கு. அதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த ஆய்வு முடிவுகள் ஆய்வகத்தில் தான் செய்யப்பட்டிருக்கு. முக்கியமாக விலங்குகளுக்கு தான் செய்யப்பட்டிருக்கு, மனிதனுக்கு இது செய்யப்படலை. இந்த ஆய்வுகள் வெளியிடப்பட்ட ஆண்டு 2021, வால்யூம் 2. ஆர்டிக்கிள் ஐடி முதற்கொண்டு கொடுக்குறேன், 647887. இதோட முதன்மை ஆய்வாளர் டாக்டர் தங்கவேலு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மகாலஜி. இணைய ஆசிரியர்கள் டாக்டர் எஸ் விருந்தா, டாக்டர் எஸ் பாலசுப்ரமணியன், டாக்டர் ஆர் கார்த்திகேயன். ஆவாரம்பூ பற்றி நிறைய ஆய்வுகள் வந்தாலும் 30 வருடங்களா நிகழ்த்தப்பட்ட இந்த ஆய்வு முடிவுகள் தான் மிகச்சிறந்த ஆய்வு முடிவு அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் அந்த ஆய்வு முடிவுகள். முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கிறேன், நீங்களே போய் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ஆங்கிலம் படிக்க தெரியாது, தமிழ்ல கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. அதை ஓரளவுக்கு தமிழ் படுத்தி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தமிழ்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை போய் பார்த்து படிச்சே தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஆய்வு முடிவு என்ன சொல்லுது அப்படின்னா, ஆவாரம்பூ சர்க்கரையை குறைக்கும். ஆனால் ஆவாரம் செடியில் இருக்கிற மருந்தும் எங்க மாடர்ன் மெடிசின்ல நாங்க பயன்படுத்துற அக்கார்போஸ் அப்படின்ற ஒரு மருந்தும் ஏறக்குறைய சமமானது. இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற கார்போஹைட்ரேட், அதாவது மாவுச்சத்தை முழுசா ஜீரணாக விடாது, அப்படியே வெளியே தள்ளிடும். இதனால சர்க்கரையோட அளவு குறையும். அதுக்கடுத்து ஆவாரம் பூவில் இருக்கிற வேதிப்பொருள்கள்
கொஞ்சம் கணையத்தை தூண்டி இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்துது. ஓரளவுக்கு இன்சுலின் சுரக்கிற பீட்டா செல்களை பாதுகாக்குது. இரத்தத்திலையும் கல்லீரல்லையும் இருக்கிற கொழுப்பு சத்தை குறைக்குது. சர்க்கரைனால வரக்கூடிய சிறுநீரக பாதிப்பை குறைக்குது. விலங்குகளுக்கு கொடுக்கப்பட்ட ஆவாரம்பூ மாதிரிகள் எந்த விதமான பக்க விளைவையும் ஏற்படுத்தலை. அப்போ ஆவாரம்பூவே சர்க்கரைக்கு நல்லது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அங்கே தான் ஒரு திருப்பம். ஆவாரம்பூ எவ்வளவு சாப்பிட்றது, என்ன டோஸில் சாப்பிட்றது, எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்றது வரையறை இல்லை. இது முழுசாக சர்க்கரையை குணப்படுத்துமா? வரையறை இல்லை. ஆவாரம்பூ சர்க்கரையை கட்டுப்படுத்தும் ஓரளவுக்கு. இந்த ஆராய்ச்சியை பற்றி படிக்காத எங்கள் மாடர்ன் மெடிசனை சேர்ந்தவங்களும் ஆவாரம்பூ பிடுங்கி டீ போட்டு குடிக்கிற வீடியோவை நானும் யூடியூப்பில் பார்த்தேன். இந்த 30 வருட ஆராய்ச்சி நமக்கு சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். ஆவாரம்பூ சாப்பிடலாம், அது தப்பே கிடையாது. ஆனால் அது மட்டுமே சர்க்கரைக்கான தீர்வு இல்லை. ஒரு ஆரம்ப நிலை, அதாவது ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி ஆரம்ப நிலை சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு ஆவாரம்பூ சாப்பிடலாம். ஒரு மாத்திரை கேட்கல, 2 மாத்திரை போட்டு 3 மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு ஆவாரம்பூ தீர்வாக இருக்காது. இன்சுலின் போடுறவங்களுக்கு ஆவாரம்பூ தீர்வா இருக்காது. கர்ப்ப காலத்துல சர்க்கரை வர்றவங்களுக்கு ஆவாரம்பூ தீர்வா இருக்காது. அப்ப எதுக்கு சார் ஆவாரம்பூ சாப்பிடணும் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஒன்னு சொல்றேன், சர்க்கரை மாத்திரையை நீங்க எப்போதும் போல சாப்பிட்டு சர்க்கரையை கட்டுப்பாட்டுல வச்சுக்கோங்க. அது கூட ஆவாரம்பூ சாப்பிடுங்க. சர்க்கரை மாத்திரை அளவுக்கு ஆவாரம்பூ சர்க்கரையை குறைக்காது, லேசா குறைக்கும். நம்ம உணவுல எப்படி ஊறுகாய் வச்சும் சாப்பிடலாம், ஊறுகாய் இல்லாமலும் சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு தொட்டுக்க ஒரு ஊறுகாய் தான் ஆவாரம்பூ. ஆவாரம்பூ மட்டும் சர்க்கரையை குறைக்கும் அப்படிங்கிறது ஒரு தவறான நம்பிக்கை. சர்க்கரை மாத்திரையோட ஆவாரம்பூவும் சேர்த்து சாப்பிடுங்க, சர்க்கரை குறையலாம். ஆனால் ஆவாரம்பூ மட்டும் சர்க்கரைக்கு தீர்வாக இருக்காது. இந்த ஆராய்ச்சியை இன்னும் விரிவாக்கலாம். எவ்வளவு டோஸ் கொடுக்கலாம், எவ்வளவு நாளைக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னும் விரிவான ஆய்வுகள் நமக்கு தேவை. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும். உடம்பை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல சர்க்கரை நோயாளிகளுக்கு மஞ்சக்காமாலை வர 4 காரணங்கள் அப்படின்ற வீடியோவும் இருக்கு. அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.